நஹ்மதுஹு வனுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நற்பாக்கியங்கள் நிறைந்த அவருடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த காணொளியில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னும் அமரவிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். இந்த காணொளியில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு, இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு. அன்பானவர்களே, சுமார் 800 வருடங்கள் இந்தியாவை இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்தார்கள். அதை கருப்பதற்காக ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, கிழக்கு இந்திய கம்பெனி என்று கிபி 1600 ஆங்கிலேயர்கள் தொடங்கினார்கள். இந்த கம்பெனியின் ஒரே நோக்கம் முஸ்லீம்களை ஒழித்து காட்டுவதுதான். இந்திய சுதந்திர வரலாற்றை நடுநிலையோடு சிந்தித்து பார்த்தால் நம்முடைய இந்தியர்கள், அதிலும் குறிப்பாக முஸ்லீம்களின் தன்னிகரற்ற தியாகங்களை கூறாமல் அந்த வரலாறு முழுமை பெறாது. அதை மறுப்பதோ மறைப்பதோ இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே ஏற்பட்ட அவமானமாகும். ஏன் பிரிட்டிஷாருக்கு எதிரான உணர்ச்சி இந்தியாவில் ஏனைய சமூகங்களில் இருப்பதை விட முஸ்லிம்களிடையே பலமாக வேரூன்றி இருக்கிறது என்று இந்திய சுதந்திர போராட்டம் 1920 என்ற நூலில் சுபாஷ் சந்திர போஸ் குறிப்பிட்டுள்ளார். கண்ணியமானவர்களே, முதல் சுதந்திர போராட்ட வீரர் குஞ்சாலி மரக்காயர். கோழிக்கோடு அரசன் சாமுத்திரி திகைத்து நின்றபோது அந்நியரை காலுன்ற அமைதிக்க முடியாது, அதற்காக தரையிலும் கடலிலும் மனித ரத்தம் பெருக்கெடுத்து ஓடினாலும் நாம் அதற்கு தயார் என்று அந்நியக்கெதிராக முதலில் குரல் கொடுத்தவர் குஞ்சாலி மரக்காயர். கிபி 1523 ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்ய 200 பெரிய போர்க்கப்பல்களை தயார் செய்து கொடுத்தார். கிபி 1528 செத்துவாய் என்னுமிடத்தில் ஆங்கிலேயர்கள் பல கப்பல் நிறைய பண்டங்களை ஏற்றிக்கொண்டு பலத்த பாதுகாப்புடன் தனது தாய் நாட்டிற்கு கொண்டு செல்ல முயன்றபோது குஞ்சாலி மரக்காயர் கப்பல்களை தாக்கி ஒரு வெள்ளையனையும் விடாமல் கொன்று குவித்து மாபெரும் முதல் வெற்றி கண்டார். இதனைத் தொடர்ந்து இந்திய சுதந்திரத்திற்காக பல ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் அனைத்திலும் முன்னின்று தலைமை வகித்தார். கடைசியாக தூத்துக்குடி கடற்கரையில் ஆங்கிலேயர்களுக்கு குஞ்சாலி மரக்காயர் மிக உக்கிரமாக போர் நடந்தது. அதில் ஆங்கிலேய படையை படுதோல்வி அடையச் செய்தார். இவ்வாறு அந்நியகெதிராக கற்பனைகளை மிஞ்சிய பெரும் சாதனைகள் புரிந்த மாவீரர் குஞ்சாலி மரக்காயர் கடைசியாக கொழும்பில் எதிரிகளின் குண்டுக்கு இரையாகி நாட்டுக்காக தன் உயிர் ஈந்து வீரமரணம் அடைந்துவிட்டார். அதேபோன்று வடக்கில் வங்காளத்து சிங்கம் என்று அழைக்கப்பட்ட சிராஜ் தௌலா கிபி 1757 வெள்ளையர்கள் முகாமிட்டிருந்த கல்கத்தா துறைமுகத்தை தாக்கினார். கடும் மழையிலும் காற்றிலும்
வெடிமருந்துகள் அழிந்துவிட்ட போதிலும் இறுதி வரை அஞ்சாமல் போர் செய்தார். கடைசியாக பிலாசி மைதானத்தில் நடந்த யுத்தத்தில் மேஜபாலின் சதியால் தோல்வியுற நேர்ந்து ஷஹீதாகிவிட்டார். வடக்கில் சிராஜ் தௌலா என்றால் தெற்கே மைசூர் சிங்கம் திப்பு சுல்தான் மறக்க முடியாது. தன்னுடைய 17வது வயதில் கிபி 1767 ஆண்டில் போர்ப்படை தளபதியாக வாணியம்பாடியில் வைத்து ஆங்கிலேயனை எதிர்த்து போரிட்டு ஜெயித்தார். கிபி 1782 மைசூர் மன்னராகி பல போர்களை செய்தார். கிபி 1799 4வது மைசூர் யுத்தம் நடந்தது. ஆங்கிலேயர்கள் திப்புவின் கோட்டையை முற்றுகையிட்ட போது 200 ஆண்டுகள் ஆட்டு மந்தைகளாக வாழ்வதை விட 2 நாட்கள் புலியாக வாழ்வது சிறந்தது என்று தனியாக போராடி ஷஹீதாகிவிட்டார்கள். மௌகலாய கடைசி மன்னர் பகதூர் ஷா இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பர்மா தலைநகர் ரங்கூன் சிறையில் அடைக்கப்பட்டார். கடுமையான பசியில் உணவு கேட்டபோது ஆங்கிலேயன் அவரது 2 மகன்களின் தலையை கொண்டு வந்து கொடுத்தான். மன்னர் மனம் கலங்கவில்லை. இந்திய சுதந்திரத்திற்காக தன் 2 மகன்களின் தியாகங்களை நினைத்து ஆனந்தமடைந்தார். சங்கையானவர்களே, ஆங்கிலேயர்கள் தம் கொடிய சூழ்ச்சியினால் வங்காளத்து சிங்கம் சிராஜ் தௌலா, மைசூர் வேங்கை திப்பு சுல்தான், அஞ்சாநெஞ்சர் பகதூர் ஷா போன்ற சிங்க நிகர்களை வீழ்த்திய ஆங்கிலேயர்கள் சும்மாவா இருந்தார்கள்? முன்பை விட வீறு கொண்டு எழுந்தார்கள். ஆனால் தோற்றுப்போனார்கள். இறுதியில் நம்மிடமே நாட்டை கொடுத்துவிட்டு ஓடிவிட்டார்கள். இதற்கு காரணம் யார் என்று தொலைநோக்கும் பார்வையோடு பார்த்தால் நம்முடைய இந்தியர்கள், குறிப்பாக முஸ்லீம்கள் மற்றும் உலமாக்கள் என்பது தெரிய வரும். இதனால் முஸ்லீம்கள் மற்றும் உலமாக்களின் எதிர்ப்பை சமாளிக்க முடியாத ஆங்கிலேயன் 14,000 உலமாக்களை தூக்கிலிட்டான். 3 லட்சம் குர்ஆன் பிரதிகளை எரித்தான். ஜிஹாது உடைய ஆர்வத்தை போக்கினான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் தாம்சன் கூறுகிறார். ஏன் நம் மருதநாயகம் கான் சாஹிப் தொழுகையில் சஜிதாவிற்கு செல்லும்போது நயவஞ்சகமாக பிடிக்கப்பட்டு 2 முறை தூக்கிலிடப்பட்டு உயிர் பிரியாமல் 3வது முறை தூக்கிலிடப்பட்டு ஷஹீதானார்கள்? இவர்களுக்கு எல்லாம் பாட புத்தகத்தில் ஒரு தெளிவான வரலாறுகள் எங்கும் கிடையாது. ஒரு வரியும் தெரியாது, ஒரு வரியும் இல்லை. வரலாறு படைக்க முடியாது என்பதை புரிந்து வருங்காலத்தில் ஆவது வரலாறுகளை படித்து வரலாறு படைக்கும் சமுதாயமாக உருவாக வேண்டும் என்பதாக கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.